அதிதி தேவோ பப, வெள்ளிக்கிழமை விருந்து விளாம்பழ ஜூஸ். இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாமி என்ன அது பூட் ஆப்பிள் மகள், அதாவது ஹோல்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க டொச்சில். பூட் ஆப்பிள்ண்டா விளாம்பழம். இந்த இதில் தோலை பாருங்கள், மரம் மாதிரி இருக்குது. அதில் அதுக்கு பூட் ஆப்பிள்னு பேர் வந்து. இன்னும் வேறு ஆப்பிள் இருக்கா? ரோஸ் ஆப்பிள். மாமி, ரோஸ் ஆப்பிள்ண்டா என்ன? அது ஜம்பு பழம். அடுத்தது ஐஸ் ஆப்பிள் இருக்குது. ஐஸ் ஆப்பிள்ண்டா நொங்கு. நொங்குண்டா என்ன மாமி? நொங்கண்டா பனங்காய்க்குள்ளே இருக்கிறது. பனங்காயில் பிஞ்சது, அதுக்குள்ளே அது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறதால அது ஐஸ் ஆப்பிள்ன்றது. அடுத்தது கஜு ஆப்பிள். அடுத்தது ஸ்டார் ஆப்பிள். அது நம்மளோட காமிரங்காய், புளிமாங்காய் மாதிரி புளிக்கும் அது. அடுத்தது கஸ்டர்ட் ஆப்பிள், அன்னமினா. அடுத்தது நம்மளோட பைனாப்பிள் அதை மறந்துட்டவே. அடுத்தது ரெட் ஆப்பிள். ரெட் ஆப்பிளே நிறைய வகை இருக்குது. ரெட் லேடி, அப்படி இப்படி க்ரீன் ஆப்பிள். அப்படி அது ஆப்பிள்ற டேஸ்ட்டையும் இதையும் பொறுத்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம விளாம்பழத்தை உடைப்போம். குருடன் பொண்டிலுக்கு போட்டு அடித்த மாதிரி தாறுமாறா உடையுது விளாம்பழம் விட்டு. இதுக்குள்ளே உப்பும் சீனியும் போட்டு அப்படியும் சாப்பிடலாம். நாங்கள் இப்போ பனங்குட்டான் எல்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு ஒரு ஜூஸாக அடிக்க போகிறோம். இப்போ பனங்குட்டான்னு இறுகி போயிருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக அந்த இரும்புலக்கெல்லாம் அடிச்செடுத்தேன். அதோட கொஞ்சம் உப்பு. இப்போ தேங்காய் பால், நான் பொட்டிப்பால் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பாலும் போட்டு கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்படி வந்திருக்குது. இது கிளாஸை டெக்கரேட் பண்ண. இதுக்குள்ளே அடித்த அந்த ஜூஸை ஊற்றுவோம். அது அந்த ரெசீட்ஸ் எல்லாமே அப்படியோ நல்லா மையாக அரிப்பட்டு போயிட்டுது. பாருங்கள், திக் ஐஸ்கிரீம் போல் வருது. இருந்தாலும் நான் இதுக்குள்ளே மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போடுறேன். போட்டு இந்த நான் விட்ட அந்த தேங்காய் பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து விட்டது, அதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டேன்னா அது நல்ல கூலாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். என்ன சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட போகிறோம். இதோ விளாம்பழ ஜூஸ் ரெடி. இந்த வெயிலுக்கு விளாம்பழம் கிடைச்சா கட்டாயம் சாப்பிடுங்க. இப்போ மன்னார் பக்கம் எல்லாம் அந்த ரோட்டோரமே நிறைய காய்ச்சி தொங்கும். இப்போ வெள்ளிக்கிழமை விருந்து, இன்றைய விருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதிதி தேவோ பவ என்று சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு வர விருந்தினரை தெய்வமாக போற்று என்று சொல்கிறது தான் எங்களோட தமிழரோட பண்பாடு. இந்த பண்பாடு இன்னும் மட்டக்களப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் மட்டக்களப்பு போனால் மட்டக்களப்பு மக்கள் எப்படி அவங்கள உபசரித்து ஆதரித்து சாப்பாடு கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எங்களோட வீட்டுக்கு வரவங்க ஒரு நீரிழிவு நோயாளி என்று சொன்னபடியாக நான் சிவப்பு ரைஸ் எடுத்திருக்கிறேன். இல்லாட்டி சாதாரணமாக கீரிச்சம்பாவோ இல்லை பாசுமதி ரைஸ் தான் நான் எடுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா சிப்பி காளானில் குழம்பு வச்சுருக்கிறேன். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்தது உருளைக்கிழங்கும் மைசூர் பருப்பும் போட்டு பால் கறி வச்சுருக்கிறேன். இதுவும் ப்ரோட்டீன் தான். இதை ஒரு கிழங்கு வகை சேர்க்கணுன்றதுக்காண்டி உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அடுத்தது நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் சேர வேணுன்றதுக்காக வெள்ளரி பிஞ்சு தயிர் பச்சடி. இது இங்கே கூர்க்கன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் பீப்பிங்கான்னு சொல்லுவாங்க. மோர் மிளகாய் பொரியல், பப்பட பொரியல், வேப்பம்பு வடகம்,
ஒரு ஊறுகாயும் வச்சு நான் எடுக்கலை. அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் லீக்ஸும் கோவாவும் போட்டு வர செஞ்சுருக்கிறேன். இதுவும் நார்ச்சத்து தான், அதோட இரும்பு சத்தும். ஆனால் இந்த விருந்துகளுக்கு நாட்டு இலக்கறியோ நாட்டு மூலிகளோ சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரசம் வச்சுருக்கிறேன். இந்த ரசம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாம்பாரோ சொதியோ வைக்க தேவையில்லை. உங்களோட சாப்பாடு ஒரு சமநிலையான சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சிலர் 2-3 வெள்ளைக்கறி 2-3 குழம்பண்டு வைப்பாங்க, அது தேவையில்லை. அதோட சிலர் ஒரு மரக்கறியிலே இப்போ வாழைக்கண்டு அதிலே பொரியல் வெள்ளைக்கறி குழம்பண்டு வைப்பாங்க, அப்படியும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மரக்கறியிலையும் ஒவ்வொரு விதமான சமையலாக நீங்கள் செய்கிறது தான் விருந்து. அதோடு அவங்க வழமையாக வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக விசேஷமாக செய்கிறது தான் விருந்து. நன்றியுடன் தீபா.